Hello friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to Karthik the Trader. Today Monday 22 July. So tomorrow வந்து நல்ல ஒரு ஈவெண்ட் பட்ஜெட் டே. இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் நெட்டாக ஃப்ளாஷ்டாக தான் இருக்குது. ஸோ ஃபர்தராக பட்ஜெட் டேக்கு தேவைப்படுற இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, என்ன பேங்க்ஸ் என்ன மாதிரி இருக்குது, அதர் இண்டெக்ஸோட கான்ட்ரிபியூட் ப்ளஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணுறக்கான ஸ்டாக்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஓரளவுக்கு ஃபுல்லாகவே தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சேனலுடைய டெலகிராமுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு மறக்காமல் அதுலேயும் கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்கள். அண்டு 9.77K சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப் அல்காரிதம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். ஜஸ்ட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட மார்க்கெட் நிஃப்டி க்ளோஸ் ஆகியிருக்கு. ப்ளஸ் இன்றைக்கி ஆஸ் எக்ஸ்பெக்டட் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய கேப் டவுன், ப்ளஸ் கேப் டவுன்லேருந்து 24,400லேருந்து நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெக்கவரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி குட், நல்ல ஒரு ஹேமர் பேட்டர்னோட சூப்பராக 24,592 நியர்பை போயிட்டு எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதுக்கு நியர்பை தான் நிஃப்டி க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ க்ளோசிங் பேசிஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 0.09%, தட் இஸ் 21 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி 14. இன்றைக்கி வந்து மிட் கேப் நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெக்கவரி, கிட்டத்தட்ட 218 பாயிண்ட்ஸ் வந்து மிட் கேப் நிஃப்டி நல்ல ஒரு ரெக்கவர். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி ஆல்சோ வந்து கொஞ்சம் ஃப்ளாட் தான். ஏன்னா பேங்க் இண்டெக்ஸ் பொறுத்தவரையில் பட்ஜெட் ரிலேட்டடுக்காக பெருசாக ஒரு மூவ்மெண்ட் இல்லை, ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ HDFC பேங்க் வந்து ரிசல்ட்டை பேஸ் பண்ணி 2% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ். அதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி 3.5% ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. இன்றைக்கி நெட்டாக பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டியில் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், விப்ரோ, கொடாக் பேங்க் இங்கே 3 பேர் தான் மேஜர் லூசர். விப்ரோ வந்து கிட்டத்தட்ட க்ளோஸர் டு 10% கீழே விழுந்திருக்கு. ரிலையன்ஸ், கொடாக் பேங்க் வந்து ஈக்குவலாக வந்து 3.4 to 3.25 நெகட்டிவாக இருக்காங்க. ITCS பட்ஜெட் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. மேபி டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டேக்ஸஸ் ஹைக் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும் ஐடிஸில். ஸோ தட் அது கொஞ்சம் இன்றைக்கி நெட்டாக நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு -1.74% கீழே நெகட்டிவில் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நாளைக்கு என்னோடய பிளான் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து பேங்க்ஸ்லாம் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்சோ 52,300 நான் புட் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் என்னோடய வியூ வந்து பையிங்கில் இருக்குது. இப்போது நிஃப்டி சினாரியோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் மேலே வந்துச்சுன்னா 660 நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இருக்கிற ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,600க்கு மேலே வந்துச்சுன்னா ஸோ ஐ கேன் எக்ஸ்பெக்ட் 660 to 720 வரைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். திஸ் இஸ் த நிஃப்டி 50யோட ரெசிஸ்டன்ஸ் நான் எதிர்பார்க்குறது. டவுன் சைடு வரும் பட்சத்தில் நான் ரொம்ப லார்ஜர் சினாரியோலாம் எதிர்பார்க்கவே இல்லை. 24,400க்கு கீழே வந்துட்டு திரும்பி ரிவர்சலுக்கு வரலாம் எதிர்பார்க்குறேன். இது எல்லாமே வந்து வீக்லி கேண்டில் பேசிஸ் தான். லெட்ஸ் see திஸ் வீக்லி க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 24,530. இதை வைலேட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா ஸோ இங்கே மேலே இருக்கிற 24,580, பட் நான் எதிர்பார்க்கறது 660 வரைக்கும் வரும் நான் எதிர்பார்க்குறேன். திஸ் இஸ் த மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் இன் நிஃப்டி லெட்ஸ் அண்ட் சீன். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 530 கீழே சஸ்டெயினில் இருந்து இன்றைக்கி க்ளோசிங்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நான் எதிர்பார்க்குற லோவர் லெவல் 24,400. இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் நிஃப்டி இருக்கும். ஸோ மேலே போச்சுன்னா மேபி ஒரு 200 பாயிண்ட்ஸ், டவுன் சைடு வந்தாலும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளார தான் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ டவுன் சைடு இதை தாண்டி 24,400ஐயும் பிரேக் பண்ணி கீழே வருதுன்னா 24,360 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே தான் பேங்க் நிஃப்டி சினாரியோ. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஸோ பேங்க் நிஃப்டி 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா திஸ் க்ளோஸர் டு மந்தோட க்ளோஸும் வீக்கோட க்ளோஸும் சேம் லெவல் தான். 52,342 to 52,265 க்ளோஸராக இருக்குது. இன்றைக்கி டே ஹை பிரேக் ஆச்சுன்னா நான் எதிர்பார்க்குற டார்கெட் பேங்க் நிஃப்டிக்கு 52,780 மேலே இருக்கிற டாப் ரெசிஸ்டன்ஸ். டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா 51,661. மேபி நாளைக்கு நெகட்டிவாக இருந்து 51,661 வந்துட்டு கூட மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. பட் இதுக்குள்ளார தான் பேங்க் நிஃப்டி இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் பட்ஜெட்டில் என்ன நல்ல விஷயங்கள் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் கண்டிப்பாக ரியாக்ட் இருக்கும். பட் ஹை வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படி எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ ஃபின் நிஃப்டி தான் எனக்கு எக்ஸ்பைரி. ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,819 23,400 இதுக்குள்ளார இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஃபின் நிஃப்டி டே ஹையை வயலேட் பண்ணிச்சு அப்படின்னா 23,800. அதே மாதிரி இங்கே இருக்கிற வீக்கோட க்ளோஸு கீழே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா we can expect 23,450 நம்ம எதிர்பார்க்கலாம் நிஃப்டி ஃபின் பொறுத்தவரை. இது இப்போ இருக்கிற சினாரியோ ஃபார் பட்ஜெட். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து சேஃபர் சைடில் ஹெட்ஜிங் எடுத்து பண்ணுறது வெரி வெரி சேஃப். இப்போ கரண்ட்டாக கிஃப்ட் நிஃப்டி 24,546 ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. நேற்று க்ளோசிங்கோட இன்றைக்கி ஒரு 12 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சினாரியோவில் என்னென்ன ஸ்டாக்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்க்குற ஸ்டாக்ஸ் வந்து தட் இஸ் சிஎன்ட் லிமிடெட். சிஎன்ட் லிமிடெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் த பிரேக் அவுட் தட் இஸ் 1936. இட்ஸ் திஸ் டே கேண்டில். டே கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு அக்யூமுலேஷன் போயிட்டுருக்கு. 1936 பிரேக் பண்ணி க்ளோசிங் இருந்துச்சுன்னா 2100 என்னோட டார்கெட் சிஎன்ட் லிமிடெடுக்கு. நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேஷன் பண்ணுற ஸ்டாக்ஸோட சிஎன்ட் லிமிடெட். பட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டே கொஞ்சம் பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் சரி இல்லைனா கூட பட் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொட்டன்ஷியலாக ஒரு ரிவர்சல் ஜோனுக்குள்ளே தான் இப்போதைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டார்கெட் நான் எதிர்பார்க்குறது 3100. ஸோ அதிகபட்சம் கீழே போனாலும் 2800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி அக்யூமுலேஷன் பண்ணணுமோ அது மாதிரி அக்யூமுலேஷன் பண்ணுங்கள். ஒன் ஷாட்டில் மொத்தமாக வாங்க வேண்டாம். ஸோ இங்கே கொஞ்சம் பை பண்ணுங்கள், கீழே வந்தால் கொஞ்சம் பை பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் பை பண்ணுங்கள். ஸோ ஓவரால் அக்யூமுலேஷன் பண்ணிவிட்டு 2800 ஒரு ரிவர்சல் கொடுக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல ப்ராஃபிட் இங்கே பிரேக் ஈவனில் இருப்பீங்க. இது மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இங்கே வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தட் இஸ் வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் லிமிடெட் AWHCL. AWHCL நல்ல இன்றைக்கி வால்யூமோட அழகாக மேலே வந்திருக்கு. 668 க்ளோஸ் ஆகிருக்கு வித் ஹியூஜ் வால்யூமோட. பட் இது ஃபியூச்சர்ஸும் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறையா இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது ஹையில் இருக்கிறதுனால பார்ஷியல் அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஒரு 30% அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஸோ மேலே போனால் ப்ராஃபிட் தான். டெய்லி ஆவரேஜ் பண்ணிட்டே வாங்க, டெய்லி ஃபியூ குவான்டிட்டிஸ் வாங்கிட்டே வாங்க. கீழே போனாலும் கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் வாங்கிட்டே வாங்க. இது நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஆண்டனி வேஸ்ட் ஹெட்ஜிங் செல் லிமிடெட். அடுத்த ஒரு முக்கியமான ஸ்டாக் தட் இஸ் கெஷிப், கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். நல்லா நீங்கள் வால்யூமோட ரிவர்சல் ஜோனில் கிளிக் ஆகியிருக்கு. ஸோ திரும்பி 1500 இந்த டார்கெட் நான் எதிர்பார்க்குறேன். சேம் அதே மாதிரி அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சின்னா பெட்டராக இருக்கும். 1500 போகும்போது நல்ல ப்ராஃபிட்டில் நம்மளால் வெளியில் வர முடியும். அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் HDFC பேங்க். HDFC பேங்கோட டார்கெட்டிங் கோல்ட்மேன் சார்ஸும் ஜெஃப்ரீஸும் 1900 வரைக்கும் அவங்களோட டார்கெட்டை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா வால்யூமோட மேலே வந்திருக்கு. ஸோ தாராளமாக இந்த பிளேஸ்மெண்ட்டில் HDFC பேங்கை நம்ம கன்சிடர் பண்ணோன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வர முடியும். அதே மாதிரி மொத்தமாக வாங்காமல் கம்மியாக வாங்குங்க. திரும்பி கீழே வரும்போது எவ்ரி டைம் ஆவரேஜ் பண்ணுங்கள். மேலே போனாலும் ஆவரேஜ் பண்ணுங்கள், கீழே போனாலும் ஆவரேஜ் பண்ணுங்கள். திஸ் இஸ் வெரி பெஸ்ட் பிக். என் பேங்க் செக்டர்ஸ் பார்க்கும்போது HDFC பேங்க் நல்ல ஒரு நியூஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா தட் இஸ் டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் நல்ல ஒரு கன்சால்டேஷனில் தான் இருக்குது. 990 to 1000 கூட நல்ல ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேட்டில் தான் இருக்குது. ஸோ எவ்ரி டைம் திட்ஸ் க்ளோசர் லோ போனாலுமே திரும்பி மேலே தான் வந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் அப்படிங்கிறது 1050க்கு மேலே 1200க்கு டார்கெட்டும் இருக்குது. ஸோ அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு அக்யூமுலேஷனில் இருக்கும். நல்ல ஒரு மேலே போகும் நல்ல ஒரு டார்கெட்டில் இங்கே விற்றுட்டு வர முடியும் டாடா மோட்டார்ஸ் பொறுத்தவரை. அண்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டாக பிரேக் அவுட் பார்க்குற ஸ்டாக்ஸ் என்னென்னா ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் தட் இஸ் NTPC. நிறைய அலர்ட் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். 393 பிரேக் பண்ணிச்சுன்னா இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் பிரேக் அவுட். இதை நான் எதிர்பார்க்குற டார்கெட் அரௌண்ட் 420 440 எதிர்பார்க்குறேன். 393 பிரேக் ஆகும் பட்சத்தில். ஸோ நீங்கள் NTPC ஆல்சோ கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ விப்ரோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விப்ரோ 10% கீழே விழுந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். விப்ரோ பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் டோட்டலாக ஒரே ஷாட்டில் பை பண்ணாமல் கண்டிப்பாக 500ல் ஒரு 50% பை பண்ணுங்கள், அக்யூமுலேஷன் பண்ணுங்கள். அக்யூமுலேட் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி டே கீழே போகும்போது நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டே வாங்க. ஐ மீன் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 10,000 நீங்கள் பார்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க் 5,000 தென் ஆட் எவ்ரி சிங்கிள் குவான்டிட்டி. ஸோ 10 days கண்டினியூஸாக 1 1 1 2 3 இது மாதிரி ஆட் பண்ணிட்டே வாங்க. நல்ல ஒரு ஆவரேஜிங் ப்ரைஸு கிடச்சிரும். அதுக்கப்புறம் மேலே போகும்போது நல்ல ஒரு நீங்கள் ப்ராஃபிட்டில் கொடுத்துட்டு வெளியில் வர முடியும் விப்ரோ லிமிடெட் பொறுத்தவரை. ஏன்னா கீழே வர ஸ்டாக்ஸ் நம்ம அப்போ தான் அக்யூமுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் விப்ரோ. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நான் பார்த்துருக்கிற ஸ்டாக்ஸ். இதில் வச்சு டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ ஃபர்தர் நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.